வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகாவில் ஆற்காடு இளங்குப்பந்தெரு கூட்டுறவு பண்டகச்சாலை கடை எண் 2, புதுத்தெரு கற்பகம் ரேஷன் கடை எண் 2, மேட்டுத்தெரு கூட்டுறவு விற்பனை சங்கம் கடை எண் 1 மற்றும் பூபதி நகர் கடை எண் 5, 30 வெட்டி கிராமம் கடை எண் 1 மற்றும் 2, பூங்கோடு கடை எண் 1, சாத்தூர் கடை எண் 1 மற்றும் 2 ஆகிய 10 இடங்களிலும், கலவை தாலுகாவில் நல்லூர் கிராமத்தில் 2 கடைகளும். இந்த சோதனை முயற்சியை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக விநியோகம் செய்யப்பட உள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் சென்றுவிடும். இந்நிலையில்தான் அமர்ந்த இடத்திலேயே வேலை பார்த்த அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லோருக்கும் இனி வேலை அதிகம், வெயிலில் வேலை பார்த்தால் வரும் விக்கல் என்று நெட்டிசன்கள் கேலி கிண்டல்